வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் இருக்கு. அதை நான் ஒரு ரீசனாக உங்களை வீடியோக்குள்ள சொல்றேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆல்ல போட்டிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரியா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நான் என்னால் வீடியோ போடாததுக்கு ரீசன் நிறைய இருக்கு. அதை நான் ஒரு ரீசனா இந்த வீடியோவில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடும் போதே நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோப்ரோலாம் நான் வீடியோ எடுக்கல. நான் ஃபர்ஸ்ட் எதில் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் தான் எடுக்கிறேன். அந்த ஐஃபோனில் எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நான் வந்து ஹெல்மெட்டு அந்த மொபைல் மவுண்ட்ல தான் மாட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு மைக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு போறேன். ஒரு 1 hour நான் வீடியோ ஆஃப் வந்து கவனிக்கல. ஆஃப் ஆயிடுச்சு, வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. நான் வந்து நிறைய கவர் பண்ணிட்டு பேசிட்டு வந்துட்டே இருக்கும்போது 1 hour வந்து வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. சரி, செகண்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் டே தான் இப்படி போகுதுன்னு பார்த்துட்டு செகண்ட் டே நல்லா போகுன்ட்டு செகண்ட் டே வந்து பைக் எடுத்துட்டு ஃபோனை மாட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பள்ளத்துல விட்டு எடுக்கும்போது ஃபோன் கீழே விழுந்து அந்த பேக் லென்ஸ் இருக்குல்ல, கேமரா லென்ஸு, அது வந்து 2 லென்ஸுமே நல்லா உடஞ்சிடுச்சு. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போடும் போதே இப்படி நடக்குது, அத்தாடி நம்ம கரெக்டாக போடலான்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றேன், நான் ஃபோன்லாம் பொறுமையா ரெடி பண்ணிட்டு கரெக்டா எடுத்துட்டு வரேன். ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு சரி நம்ம இப்போதைக்கு வீடியோ போட தேவையில்ல, நம்ம ஃபோன்ல எடுக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை தான் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, வாய் வந்து எனக்கு ரொம்ப உளருது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன்னா அதனால ரொம்ப உளருது. சரி, இப்போ என்ன பண்ணேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோப்ரோ வாங்கிடலாம், எப்படின்னா காசு சேர்த்து வச்சு கோப்ரோ கஷ்டப்பட்டு வாங்கிடலாம். அப்புறம் நம்ம வந்து யூடியூப் சேனல்ல ரொம்ப உளருது எனக்கு வாய் பார்த்தீங்கன்னா. சரி, அப்புறம் என்ன பண்ணேன், கோப்ரோ எவ்வளவு உளருது பாருங்களா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, உளருது பாருங்களா. சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ வாங்கிடலான்ட்டு காசு சேர்த்து வச்சிருந்தேன். சேர்த்து வைக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இது தேர்ட் ரீசன். வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சைடு பேனல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பேரு, கிளச்சு அதெல்லாம் உடஞ்சிடுச்சு. சேர்த்து வச்ச காசு எல்லாமே அது அப்படியே போயிடுச்சு. அது என் மேலே மிஸ்டேக்கே இல்லை. நான் வந்து ஒரு டேர்னிங்ல திரும்பும் போது ஒரு காரை வந்து முட்டிட்டான். அது என் மேலே மிஸ்டேக் இல்லை. சரி, அதுக்கப்புறம் வந்து சரி வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு திருப்பி காசு சேர்க்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் இப்போ சேர்த்து வச்சிருக்கேன். நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஹெல்மெட் வச்சிருந்தேன். அந்த ஹெல்மெட் யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்க. ஒரு கஷ்டமா இருக்குங்க. நான் ஒரு வாட்டி ஒரு வண்டியில வந்து வண்டி காசும் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும் போது ஹெல்மெட் எடுத்துட்டு போயிடுறாங்க, பர்ஸ் இருந்துச்சு பர்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி பண்றதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கல. சரி, அப்புறம் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா வீடியோ கரெக்டா வரும். நான் வீடியோ போறதுக்கு அடுத்த வீடியோ போடணும்னா நீங்க வந்து என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கனை ஆல்ல போட்டீங்கன்னா மட்டும் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரீச் ஆகும். ஸோ அதனால வண்டி ஓட்டும் போது மறக்காம ஹெல்மெட் போட்டுன்னு ஓட்டுங்க. லாங் டிரைவ் போறதா இருந்தா ஷூ போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து முடிஞ்சா கிளவுஸ் போட்டு ஓட்டுங்க. முடிஞ்சா இல்லை கிளவுஸ் போட்டு ஓட்டுனீங்கன்னா வந்து அடிப்படுறத பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தடுக்கலாம். கை இந்த தேக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடுக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா கிளவுஸ் போட்டு ஓட்டுங்க. சரிங்களா? சரி, நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல மட்டும் தான் நான் இதுக்கப்புறம் வீடியோ போடுறதும் போடாததும் உங்க கையில மட்டும்தான் இருக்கு. நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல மட்டும் தான் என்னால வீடியோ போட முடியும். இதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி கரெக்டா ஷார்ப்பா 4 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்துடும். சரியா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல போட்டீங்கன்னா மட்டும் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். சரிங்களா? இப்படிக்கு நான் விடை திருப்பி எனக்கு உளறினே இருக்குதுங்க வாய். சரி, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.